ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அமானுஷ்யமான ஒரு சேலை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைபாஸில் போய்க்கிருக்கேன், ரொம்ப நாளாக போய்க்கிருக்கேன். என்னடா இந்த இடத்துல ஒரு காளி கோயில் மாதிரி இருக்குது, ஆனால் சுற்றி எந்த ஒரு வீடும் இல்லை. ஒரு ஊர் இருந்தால் தானே ஒரு கோயில் கட்ட முடியும், ஒரு காளியம்மனை கட்ட முடியும். இது எப்படி பைபாஸில் ஒரு பெரிய பிரபலமானாத இடத்துல எப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இதோட ஹிஸ்ட்ரி நான் கொஞ்சம் லைட்டாக நானும் படிக்க ஆரம்பித்தேன், பக்கத்தில் உங்களை கேட்டுட்டு. இருந்தாலும் பக்கத்தில் வந்துட்டு கேட்போம். ஸோ நான் இதோட ஹிஸ்ட்ரி நான் ஒரு அமானுஷ்யமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுச்சுக்கோங்க. ஸோ எப்போயுமே அந்த காலத்தில் நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வரம் வாங்குறதான். ஸோ ஒருத்தன் பயங்கரமான ஒரு வரத்தை வாங்குறான். அந்த வரம் யார்கிட்ட வாங்குறான்னா பிரம்மணத்திலிருந்து வாங்குறாப்புல, சரிங்களா? ஸோ பிரம்மணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் ரொம்ப சித்திரப்படுத்துகிறான். ஸோ சாதாரணமாக சித்திரப்படுத்தல, உச்சகட்டத்துக்கு போகிறான். அந்த உச்சகட்டத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் சிவன் இறங்கி வருவாரா இல்லை முருகன் இறங்கி வருவான் பார்த்தா அதுலாங்க ட்விஸ்டே. நம்ம பார்வதி அம்மாவே காளி வேஷம் எடுத்து அடித்தா சாதாரண இதில் கோபம் இல்லை, உச்சகட்ட கோபம். அந்த உச்சகட்டத்தை கோபத்தை அடக்க முடியலைங்க. எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பார்த்தா தடுக்க வந்த சாமியும் துன்புறுத்துற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம்தான் சாந்தம் அடைகிறது எந்த கட்டம் அப்படின்னா, சிவனே ஒரு ரூபம் எடுத்து அவர் காளி போகிற இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் நெஞ்சில் மிதிச்சுக்கிட்டு போகிறாங்க காளியம்மா. அப்போ தான் நம்ம கணவர் மேலே மிதிச்சிட்டோமே அப்படின்ற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நார்மல் மோடுக்கே வந்தாங்க. இல்லைன்னா அவங்களோட உத்திர தாண்டவம் பயங்கர லெவலில் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்கலாம் வாங்க. அக்கா பார்த்தாச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டுடலாம் டீட்டெயிலாக. அக்கா இதோட வரலாறு எதுவும் தெரியுமா? ஓகே, கோபம் ஓகே. பட் ஆனால் சிவனை மிதிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சொல்லுங்க, சும்மா லைட்டாக. இங்கே வச்சுக்கிறேன். இப்போ சொல்லுங்க. இங்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், பேச தெரியாது, நீங்கள் சொல்லலாம். சிவனை மிதிக்கிற மாதிரி எதுக்கு காளி அந்த அளவுக்கு? அம்மனோட கோபத்தை குறைக்கிறதுக்காக நான் ஒரு அரக்கன் பிரம்மன் வர வாங்கியிருப்பாங்க. ஓகே, யாராலே என்னை அழிக்க முடியாத வர வேணும் அப்படின்ட்டு. சரி, அதை அந்த அரக்கன் சாதமாக பயன்படுத்திட்டு இருக்க தேவர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இது காளி பார்வதியோட ஆக்ரோஷ ரூபம் தான் காளி, சாந்த ரூபம் பார்வதி. காளிக்கு கோபம் உண்டாகி காளியா மாதிரி அவங்கள ஃபுல்லாக அரக்கனை ஃபுல்லாக வதம் பண்ணுவாங்க. வதம் பண்ணல அந்த அரக்கனோட ஒவ்வொரு துளி ரத்தத்தில் ஒவ்வொரு அரக்கன் உண்டாகுவாங்க. அதை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணல அந்த அரக்கன் ஒவ்வொரு வரவிட்டு ரொம்ப கோபம் அதிகமாகி இருக்க தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்த, காளி கோபத்தை குறைக்க முடியாமல் எல்லாரையும் துன்புறுத்த பார்ப்பாங்க. அப்போ விஷ்ணு தங்கையை நிப்பாட்டு, அவங்களோட தங்கச்சி தானே, அதனால் நிப்பாட்டு என்ன நான் சொல்கிற கேள்வி கோபம் ரொம்ப வேண்டாம் அப்படின்பாங்க. யார் சொல்லியும் கேட்காதனால இப்போ எல்லாரும் போய் சிவன்கிட்ட முறையிடுவாங்க. இந்த மாதிரி பார்வதி தேவி பண்ணியிருக்காங்க, ஆபாசமாக இருக்காங்க, அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லி பார்ப்பார் வார்த்தையால். அதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, காளி நடந்து போகிற பாதையில் படுத்துவாங்க. பார்வதியோட கணவர் தானே சிவன். அப்போ அந்த பாதையில் படுக்கும்போது அவர் மார்பு மிதிச்சிடும். இப்போ நம்ம கணவரெல்லாம் மிதிச்சிட்டோன்ற அந்த இதில் அப்போதான் சாந்தமாக ஆகுது. அப்படி காளியாக ரொம்ப இதாக மாதிரி 10 கையை உருவெடுத்து அப்படி சாந்தமாக ஆகிடும். ஆனால் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. என்னோட சிவன் மேலே சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இங்கே தான் சின்ன சின்ன இதாக இருக்கும். இந்த மாதிரி காலை தூக்கின மாதிரி. இவ்வளோ நேரம் அந்த காளியம்மன்லாம் பற்றி பேசவும் கொஞ்சம் எனக்கு அந்த நேரத்தில் ஃபுல்லாக அரிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும்போதும். இதில் வேறு என்ன பியூட்டி அப்படின்னா, உள்ளூர் ஆளுகள்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது பண்ணது முழுக்க எல்லாருமே அதர் ஸ்டேட் பீப்புள் அதிகமாக, இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மக்களும் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்டா அந்த அக்கா நான் தனியாக இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறேன். இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஒரு தூத்துக்குடி மக்கள் இந்த மாதிரி காளி உருவத்தில் சிவன் மார்பகத்தில் கால் மிதிக்கிற மாதிரி ஒரு சிற்பிட்ட சொல்லி செஞ்சுருக்காங்க. இதை இந்த ரோட்டில் பைபாஸில் போடுற ஒரு கேரளா பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கேரளா செட்டப்பில் நான் இங்கே ஒரு சமாதின்னு சொல்லிட முடியாது,
ஒரு குடவர கோயில் மாதிரி ஒரு அமைப்பில் எங்கள் கேரளா ஸ்டைலில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னா அவங்க ஒன்று செய்ய, இதை பார்த்துட்டு இன்னொரு ராஜஸ்தான் பீப்புள் பார்த்துட்டு இங்கே வேறு என்ன குறை இருக்குது அப்படி இருக்கும்போது சாப்பாடு வந்தால் எல்லாம் சாப்பாடு மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னா அவங்க ஒன்று, இன்னொரு அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து கேட்கும்போது இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், பாத்ரூம் வசதிலாம் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதையும் அவங்க பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே ஒவ்வொன்றா செட்டாக ஒரு 4 இடம் இதாகிடுச்சு. அப்புறம் இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டாங்களே, பாத்ரூம் தண்ணி வேணுமே, போர் போட்டால் தானே வரும், ஏன்னா இது ஊரா நம்ம பக்கத்தில் தான் தண்ணி வந்து போந்துட்டு வருது. ஸோ போர் போகிறதுக்கும் இன்னொரு பீப்புள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சொல்லிகிட்டே அடிக்கிட்டே வரும்போது அப்புறம் அதில் ஒரு BMW கார் வாங்கினோம், ஒரு BMW பைக் வாங்கினவங்க, அவங்களாம் இங்கே வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு போனதாகவும் சொல்லி அவங்களால முடிஞ்ச காணிக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வேறு பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பயங்கரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும், அதுக்கு டொனேஷன் கொடுக்குறதும், இங்கே வந்து பூஜை பயங்கரமாக பண்ணுறதும், இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அது பரவாயில்ல இவ்வளோதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ வேண்டுதல் நடக்கும் தானே வந்து பண்ணுறாங்க. ஸோ இல்லாமல் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. ஸோ கடவுள் இருக்கார் இல்லாத அப்பாற்பட்டோம், ஆனாலும் ஒருவனே தேவன்ன்ற மாதிரி முழுமையாக நம்பும்போது அது நடக்குது இல்லையா. ஸோ இங்கே யாரும் இதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அருமையாக தான் இருக்குது இந்த இடமும். அப்புறம் அந்த அக்கா வந்து அவங்களா இப்படி ஒரு இடம் இருக்குது, அதனால் ஒரு வளையலோ அதுக்கு சம்மந்தமான பொருட்கள் பூஜை சாமான்ங்க போட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆச்சு. கோயிலுக்கு வந்தவங்களுக்கு திருப்தியாக வந்து இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரியும் ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் சுற்றி காடு தான், பாத்ரூம் வசதி, உட்காந்து சாப்பிட்ற வசதி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு கூட அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவும். ஸோ வீடியோ எடுக்கும்போது அந்த அக்கா கேட்குறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தாராளமாக எடுத்து போடுங்க, 4 பேர் தெரியட்டும், அப்போ தான் வந்து பார்ப்பாங்க. சில இடத்துல என்னென்னா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல இது பாப்புலர் ஆகுறதுனால நல்லது தானே, ஸோ மேலும் மேலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால தான் இந்த வீடியோ என்னால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியாக வீடியோலாம் எடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரியே டைப் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த வைப்ரேஷன்லேயே இருந்தேன், பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே. நம்ம பார்வதி அம்மனும் ஒரு கட்டத்தில் அவதாரம் எடுத்தாங்கன்னா அதோட உச்சக்கட்டை எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் இல்லையா. அந்த கதை சொல்லும் போதே என்னோடய மைண்டை ஒரு விசுவலாக போகுது, உச்சகட்டமாக போய்க்கிருக்கு. இன்னும் வேறு எவனாவது அரைக்கிறது இருக்கானா அப்படின்னு தேடும் போது அந்த மார்வத்தில் அந்த வச்ச உடனேயே ஆத்தாடி இது நம்ம கணவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை எடுத்துகிட்டு நார்மல் நிலைக்கு வர்றதை பற்றிலாம், கணவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான்றது ஒரு பக்கம், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும். இது என் கணவன், கல்லானாலும் புருஷன், இன்னும் என்னவோ சொல்லுவாங்க, இல்லை எதாக இருந்தாலும் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம பண்ணுறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில். இந்த கதையை கேட்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. அப்படியே தேவைப்பட்டது லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அந்த ஒரு வைப்ரேஷன் இன்னமும் என்னை அதை விட்டுட்டு போகலை, அப்படியே அதை நோக்கியே போய்க்கிருக்கேன். ஸோ வேறு எதுவும் இனிமேல் திருவிழா வந்தாலோ எதுவும் வந்தாலும் என்னை கூப்பிடுங்கக்கா, நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே சொல்லிட்டு அப்படி முடிச்சு வண்டியில் எடுத்து கிளம்பி போய்க்கிருக்கோம். ஸோ போகிற வழியில் வேறு என்ன இயற்கை சம்மந்தமாக இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அமானுஷ்யங்கள் மாதிரியும் அண்ட் தெய்வத்தன்மையாகவும் பேசணும். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிக்கிறது நம்மளோட வழக்கம். ஆனாலும் எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சர் ரொம்பவே, சில பேர் கேட்டால் நேச்சுராக இருந்துட்டு ஏதாவது கண்டுதான் நட்டுருக்கேன், அதெல்லாம் சின்ன வயசில் நிறையா பண்ணியிருக்கேன், இனிமேல் அதைத்தான் பண்ணவும் போகிறேன். அதுக்கான ஒரு முயற்சி தான் என்னோடய யூடியூப் நல்லா ரன் ஆகிடுச்சுன்னா நானும் எங்கள் ஊரில் போய் என்னால் முடிஞ்ச இதையும் மரங்களையும் எல்லாத்தையும் நான் நடுவேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு தேவை வேணும்ல, சும்மா வாய்நாட்டை வட சொல்லலாம், ஆனால் நேச்சுரல் லைஃபுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால தாங்க கொஞ்சம் அது கேப்பு விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு கீறி வச்சுருக்காங்க, நம்மளால் ஓட்டும்போது நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. ஸோ இந்த மாதிரி ரோடெலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ நான் என்னமோ இங்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்கிறனால டக்குன்னு இறங்கிட்டு போயிட்டேன். ஆனால் இந்த இதில் இறங்கி ஓட்டும் போதே ஒரு பதட்டம் இருக்குது, லைட்டாக அப்படி ரொம்ப சேக்காகுது வண்டி. நம்ம தான் கொஞ்சம் நம்ம இது பார்த்தாங்க ஓட்டணும், வேறு வழியே இல்லை. இதில் போய் அவங்கள போய் குறை சொல்கிறதுக்கெலாம் பண்ணால் நம்ம தான் இருக்கிறதில்ல கிரிக்கன்னு அர்த்தம், சரிங்களா. அதனால் அவங்க போகிற போக்கில் நம்மளும் போய்க்கலாம், ஓகே. அப்புறம் கேஷ் ஓரளவுக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் கூடிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நமக்கும் ஒரு ஸ்குவாட் ஆரம்பித்து இன்னமும் நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கணும். வேறு தெரியாத இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து காமிங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சும்மா கொட்டி கிடக்கு. கேரளா
அண்டு மும்பை, டெல்லி இந்த இடத்த விட நம்ம ஊர்லேயே இன்னும் நிறையா அமானுஷங்களும் சரி, பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கும் சரி எல்லாமே நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் என்ன வெளியில் தெரியாதனால லாஸ்ட் வரைக்கும் அந்த ஊர் கிராமத்து ஆளுக்கு மட்டுமே அதை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒழிய வெளியில் உள்ள தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுனால அந்த கிராமத்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அந்த ஊரும் டெவலப் ஆகும். ஸோ ஓகே. ஸோ பின்னமே வந்து நேச்சுரல், அந்த நேச்சுரல் பாருங்கள், அந்த போகிற வழியில் தான் இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த அருப்புக்கோட்டையில் இந்த போகிற வழியில் இந்த புல்வெளி மையம் எனக்கு இந்த பர்டிகுலர் அந்த வியூ பாயிண்ட் அண்ட் இந்த செடி இருக்கு இல்லையா, இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சில பேர்லாம் காரில் இறங்கிட்டு இதை 2 பிடுங்கிட்டு வீட்டுக்கிட்டே கொண்டு போனாங்க. ஏன்னா அது பார்க்க அவ்வளோ புதுசாக பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம அதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் இருந்துச்சு, இங்கிட்டு ஏதோ ஒரு கம்மா மாதிரி தண்ணி போகிற இடமா இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனா அடுத்தது அங்கே ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி நான் பார்த்துச்ச இடம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே உட்காந்துருக்கும் போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை கூட நம்ம சேர்ந்து வாழ்கிற மாதிரி. ஆனால் நம்ம போகிற ரோட்டு வழியில் தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப பசுமையாகவும், இங்கே அப்படியே கொஞ்சம் அப்புறம் அங்கிட்டு பார்த்தா சோளம் மாதிரி இருக்குது, இங்கே ஃபுல்லாக பார்த்தா ரோடு, செம்ம ஏரியா. ஆனால் இங்கே பாருங்க இன்னொரு அதிசயத்தை. கழுதே பார்த்துருக்கேன், பட் பார்க்காத மாதிரிலாம் பார்க்கல. ஆனால் என்ன இல்லைன்னா கர்ணன் படத்தில் அந்த முன்னாங்கால் 2 கட்டி விட்டு அந்த அப்பைக்கப்போ அந்த இதை காமிப்பாங்க, இன்ஃபர்மேஷன். எங்களெல்லாம் இப்போ தான் அடிமை மாதிரி படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சிக்னேச்சர் மாதிரி இதை பார்க்கும்போது அந்த ஃபீல் வருது. ஸோ உங்களுக்கு ஃபீல் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.